ஹாய், இப்போ யூனிட்ஸ் அண்ட் டைமென்ஷன்லேருந்து ஒரு கொஷின் பார்க்கலாம். ஸோ கொஷின் என்னென்னா, டைமென்ஷனல் ஃபார்முலா ஃபார் பிளாங்க் கான்ஸ்டன்ட். ஆக்சுவலி பேர் தான் யூனிட் அண்ட் டைமென்ஷன், பட் நமக்கு ஹோல் 11th and 12th சிலபஸ் ஃபுல்லாக தெரிஞ்சால் தான் நம்மளால் அதுக்கு ஆன்சர் பண்ண முடியும். கரெக்டாக? ஸோ எனக்கு பிளாங்க் கான்ஸ்டன்ட்னா இதுக்கு டைமென்ஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு நிறைய வேஸ் இருக்குது. அதோட ஃபார்முலா வந்து நமக்கு நிறைய விதமாக தெரியும், அதுலேருந்து கண்டுபிடிக்கலாம். பட் நான் இங்கே எது யூஸ் பண்ண போகிறேன்னா, எனக்கு தெரியும் L = NH/2π அப்படின்னு ஒரு ஃபார்முலா. கரெக்டாக? அதாவது அந்த ஆங்குலர் மொமெண்டம் ஆஃப் ஆர்பிட்ஸ், ஆட்டம்ஸ் அண்ட் நியூக்ளியில். அப்போ இங்கே பாருங்கள், Nக்கு யூனிட் கிடையாது, 2πக்கு யூனிட் கிடையாது. ஸோ Lோட டைமென்ஷன் என்னவோ அல்ல Lோட யூனிட் என்னவோ அதுதான் பிளாங்க் கான்ஸ்டன்டோட யூனிட்டும். சரி, ஓகே. Lக்கு என்ன ஃபார்முலா? mvr. ஓகே, எம்மோட டைமென்ஷன் என்ன? மாஸ், அது வந்து கேபிட்டல் M. நெக்ஸ்ட்டு வின்றது வெலாசிட்டி நம்ம எப்படி டினோட் பண்ணுவோம்? L(t⁻⁻1). நெக்ஸ்ட்டு ஆர்ன்றது டிஸ்டன்ஸ், ரேடியஸ். அப்போ அது வந்து எகெயின் ஒரு எல். ஸோ இப்போ மொத்தமாக நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம்னா ml² t⁻⁻1. அப்போ நமக்கு ஆப்ஷன் வந்து டி. இன்னும் நிறைய விதமாக இருக்குது. அதாவது H = ETன்னு கூட ஒரு ஃபார்முலா இருக்குது. நீங்கள் படிச்சிருக்கீங்களா என்னன்னு தெரியல. அதாவது ஈன்றது எனர்ஜி, டீன்றது டைம். அது வச்சு கூட நீங்கள் சப்போஸ் இந்த கொஸ்டின் கேட்டிருந்தாங்கன்னா என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணி டைமென்ஷன் கண்டுபிடிச்சிருப்பீங்கன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ.